இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்க போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த நாகு, கார்த்தி, கௌதம்னு கதையை புளிச்ச மாவு புளிச்ச மாதிரியே இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பு தாங்க ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க, ஜானகி ரேவதின்னு சேர்ந்து போயிட்டு எஸ்எஸ்கே ஆஃபீஸில் இருந்த அந்த பீரோவில் திறந்து உள்ளே இருக்கிற நாகுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நாகுவை கண்டுபிடிச்சிட்டு நினைக்கும் போது எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்குள்ளே வரதை நம்ம ரேவதி பார்த்துறாங்க. இலக்கியா போச்சு, நம்ம எல்லாம் வசமாக மாட்டிக்கிட்டோம். என்னாச்சத்த? அங்கே பாரு இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே வந்துட்டான், உள்ளே வரப்போகிறான், நம்மளை மட்டும் பார்த்துட்டானா மாட்டிப்போமே, இப்போ என்ன பண்ணுறது? உடனே இலக்கியா டக்குன்னு சூதானமாக யோசிச்சு அந்த ஜன்னல் இருக்க ஸ்கேட்டனை கொளுத்தி விட்றாங்க. கொளுத்தி விட்டவொடனே அந்த தீயணைப்பு பட்டனையும் ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ண வேகத்துக்கு அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்மோக் பரவுது. அந்த நேரத்தில் ரேவதி, இலக்கியா சூப்பர் இலக்கியா, நல்ல காரியம் பண்ண, சரி வா இங்கே பார்த்தியா, இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, இந்த வழியாக நம்ம கீழே போயிடலாம் அந்த பில்டிங்க்கு, வாங்க எல்லாரும் அப்படின்னு அந்த வழியாக தப்பிக்கிறாங்க. எஸ்எஸ்கே கதவை திறக்கிறான், ஃபுல்லாக அலாரம் அடிக்குது, ஸ்மோக் பரவுது, ஆஃபீஸே அலங்குரமாகுது. எஸ்எஸ்கேக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு மேனேஜர், என்னாச்சு இங்கே அப்படின்னு கேட்க, தெரில சார், திடீர்னு உங்கள் ரூமில் அந்த ஸ்கட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் அந்த ஃபயர் அலாரம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்மோக் பரவிட்டு இருக்கு சார். என்ன, என் ரூமில் வந்து ஸ்கட்டுன்னு எரிய ஆரம்பிச்சிச்சா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எஸ்எஸ்கே பதறடிச்சு முடியாரு. அதுக்குள்ளே மேனேஜர் ஸ்டாஃப்லாம், சார் நீங்கள் போகாதீங்க சார், அந்த ரூம் ஃபுல்லாக தீ பற்றி எரியுது சார், நீங்கள் போகாதீங்க சார் தடுக்கிறாங்க. ஆனால் எஸ்எஸ்கே, யோ விடுங்கயா முதல்ல, அந்த ரூமில் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கியா, விடுங்கயா அண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து தான் கேபினை திறந்து பார்க்குறாரு. பார்த்த எஸ்எஸ்கேவுக்கு சம்மதிச்சு. ஏன்னா அந்த கேபினில் பீரோலில் பூட்டி வச்சிருந்த நம்ம நாகோ இல்லை, பீரோல் எம்டியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே எஸ்எஸ்கே பயங்கர டென்ஷன். எஸ்எஸ்கேவுக்கு புரிஞ்சு போச்சு, இது கண்டிப்பாக அந்த இலக்கியாவோட வேலையாக தான் இருக்கும், இலக்கியா அவளோட கைவரிசையை இங்கேயும் காட்டிட்டா அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி எங்கே போய் அப்படின்னு பார்க்க அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓப்பனில் இருக்கிறத நம்ம எஸ்எஸ்கே பார்த்துறாரு. பார்த்த உடனே அது வழியாக இறங்கி ஓடுறாரு. ஓடுனா இங்கே ஜானகி ரேவதி நாகுலாம் காரில் ஏறிடுறாங்க. நம்ம இலக்கியா தான் போய் கடைசியாக காரில் ஏறும்போது எஸ்எஸ்கே இலக்கியாவை பார்த்துறான். அப்போது நான் நினச்ச மாதிரி இலக்கியா தான் வந்து நாகுவை இப்போ கடத்திட்டு போயிட்டா. ஆமாம், அவளுக்கு எப்படி நாகு இங்கே தான் இருக்கான விஷயம் தெரிஞ்சுது? நான் தான் ஃபோனில் நாகு கார்த்தி 2 பேரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்களா சொல்லி அமிச்சேன். இலக்கியா அங்கே தானே போய் மாட்டியிருப்பா, இங்கே எப்படி வந்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எஸ்எஸ்கே கடுப்பாகி அந்த கெஸ்ட் ஹவுஸில் இலக்கியா கதையை முடிக்க சொல்லி 2 ரவுடி பஸ்ஸில் அமிச்சான் இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கலாம் எஸ்எஸ்கே. அப்போ தான் உண்மை தெரியுது, இலக்கியா அங்கே வந்தது உண்மை தான், ஆனால் நாங்கள் அவளை அட்டாக் பண்ணும்போது அவங்க எங்கள் மூஞ்சில் பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு தப்பிச்சிட்டாங்க சார், எங்களை மன்னிச்சுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எஸ்எஸ்கேக்கு மண்டைக்கு ஏறுது. டேய் முட்டா பசங்களா, நீங்களாம் ரவுடிங்கடா, உங்களை நம்பி நான் எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க, வைகடா ஃபோனை முதல்ல அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே ஃபோன் வச்சுறாரு. இலக்கியா, நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஆனால் நீனு ரொம்ப பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணிகிட்ருக்க, அதான் எனக்கு நீ ஆட்டம் காட்டுறியா? போ இலக்கியா போ, உன்கிட்ட இப்போது அந்த நாகு தானே கிடச்சிருக்கான், கார்த்தி ஒன்று கிடச்சில்லையே. நான் இப்போயே அந்த ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி கார்த்தியை அலர்ட் பண்ணுறேன், கார்த்தி அலர்ட் பண்ணிட்டா ஒன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இலக்கியா அப்படின்னு எஸ்எஸ்கே அந்த ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரவுடி பசங்களாம் ஆல்ரெடி குடிச்சிட்டு போதையில் இருக்கிறதுனால ஒருத்தவனும் ஃபோன் எடுக்கலை. உடனே எஸ்எஸ்கே பதறி போயிட்டு, இதுக்கு மேலே நம்ம ஃபோன் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நாமளே ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம், எப்படியும் அந்த இலக்கிய நாகு ஸ்பாட்டுக்கு தான் போவாங்க, நம்ம போய் அதுக்குள்ளே அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்னு எஸ்எஸ்கே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியிலையும் அந்த ரவுடி பசங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே இலக்கியா நாகுவை காப்பாற்றினதுக்கப்புறம் நாகு கிட்டே கேட்குறாங்க, நாகு உண்மை சொல்லுங்கள், கார்த்தி இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லவும் நாகு வழி சொல்கிறான். நீங்கள் போங்க மேடம், அங்கே நம்ம பசங்க தான் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம கார்த்திக் சாரை காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு இங்கே ஜானகி ரேவதி நாகு அப்புறம் நம்ம இலக்கியா 4 பேரும் அந்த குடோனுக்கு போகிறாங்க. குடோனில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா கார்த்திக் கட்டி போட்டு கிடக்கிறாரு. அதை பார்த்த உடனே தான் ஜானகி ரேவதி இலக்கியா எல்லாருக்கும் மூஞ்சில் கொஞ்சம் சிரிப்பு வருது. ஏன்னா கார்த்திக் ஆனால் போய் இத்தனை நாள் ஆச்சு, கார்த்தியை தேடி நாமளும் எங்கெங்கேயோ அழிஞ்சிட்ருக்கோம், ஆனால் கார்த்தி நமக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் கார்த்தி இங்கே தான் இருந்திருக்கான், ஒரு வழியாக நமக்கு நாகு மூலிமா கார்த்தி கிடச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்போ தான் இலக்கியா சொல்கிறாங்க, ஐயோ அத்தை, நாம் இப்போ கார்த்திகிட்ட பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை, கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே நாம் அங்கே இருக்கும்போதே ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டான், இந்நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணுறது நாம தான் அப்படின்னு தெரிஞ்சு கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக அந்த எஸ்எஸ்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து தப்பிச்சாகணும்,
இல்லைனா நாம் அப்புறம் எஸ்எஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு கார்த்தியை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தால் கரெக்டாக துப்பாக்கியோடு நிற்கிறார் நம்ம எஸ்எஸ்கே. இங்கே பாரு இலக்கியா, எனக்கு தெரியும் இலக்கியா, இந்த நாகூர்கானே அவன் என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எத்தனையோ வேலை பார்த்துருக்கான். ஆனால் ஒரு நாள் கூட இப்படி மாறினா என்ன ஆகும்னு அவன் யோசித்து பார்த்ததே இல்லை. பார்த்துருந்தானா அவன் மாறிக்கவே மாட்டான். இப்போது நடந்து முடிஞ்சு போச்சு. எதுக்கு இப்போது அந்த கார்த்தியை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னு வச்சுக்கேன் நீங்கள் யாரும் இந்த இடத்த விட்டு உயிரோட பார்க்க மாட்டீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு எஸ்எஸ்கே மிரட்டுறான். ஆனால் இலக்கியா, இங்கே போய் எஸ்எஸ்கே, உன்னுடைய உருட்டல் மிரட்டலுக்கெலாம் நான் பயப்பட ஆள் கிடையாது. என்னுடைய புருஷன் எந்த தப்பும் பண்ணாமல் இன்னைக்கு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. நீ பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு. இந்த கார்த்தி நாகு 2 பேரையும் கொண்டு போய் நான் கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறேன். அவங்க விசாரிச்சுட்டு உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி இருக்கிற உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத கோர்ட் முடிவு பண்ணட்டும். ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் நாங்கள் சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இலக்கியா கீழே இருக்கிற கல்லால் தான் காலால் எட்டி உதைக்கிறாங்க. அந்த கல் போய் எஸ்எஸ்கே கையில் துப்பாக்கியில் படுது. எஸ்எஸ்கே டக்குன்னு துப்பாக்கியை கீழே விட்டுறாரு. அந்த துப்பாக்கியை நம்ம இலக்கியா பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு இங்கே பாரு எஸ்எஸ்கே, துப்பாக்கி நீ சுட்டான்னு சுடும், நான் சுட்டான்னு சுடும். துப்பாக்கி இப்போது என் கையில் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சனா அப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்ட. உன்னை ஒரே தடியாக மேலே அனுப்பிடுவோம், பார்த்துக்கோ நரட்ட. எஸ்எஸ்கோனே, இங்கே போய் இலக்கியா, நீ பண்ணுறது பெரிய முட்டாள்தனம், நீ தப்பு பண்ணுற. வேணா இலக்கியா, என்னை விட்டு என் மேலே கை வச்சா நீ தேவையில்ல பச்சை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு திரும்பவும் மிரட்டுறான். உடனே நம்ம இலக்கியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை துப்பாக்கியை எஸ்எஸ்கே முன்னாடி காட்டிக்கிட்டு அங்கேருந்து நாகு, கார்த்தி, ஜானகி, ரேவதின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு இலக்கியா காரில் ஏறிடுறாங்க. ஏறினது மட்டும் இல்லாமல் நம்ம நாகு போயிட்டு டக்குன்னு எஸ்எஸ்கே காரை பஞ்சாக்கி விட்டு வந்துடுறான். ஸோ வந்துட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எஸ்எஸ்கே இப்போது ஏமாந்து போய் கடைசியில் கார்த்தியும் இழந்துட்டேன், நாகும் இழந்துட்டேன். நாளைக்கு மட்டும் கோர்ட்டில் இந்த இலக்கியா கார்த்தி ஒப்படைச்சி நாகு மட்டும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டா பிரச்சனை பெருசாக போயிடுமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த கௌதமை ஒரே தடியாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான் இந்த முயற்சியெலாம் நான் கையில் எடுத்தேன். ஆனால் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்கிறாரு. இலக்கியா நேராக கிளம்பி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் கார்த்தி, நாகு 2 பேரையும் ரொம்ப சேஃபாக தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்போது இலக்கியா ஆஜராகி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டினேன் சார், அந்த ரவுடி இவன் தான். ஸோ இவன் தான் வேணும்னு இப்பெல்லாம் பழி போட்டிருக்கான், எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு இலக்கியா சொல்லுவாங்க. அதேமாதிரி நாகும், ஆமாம் சார், இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அவர் தான் சார், இவங்களுக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்மந்தமே இல்லை, என்னை மன்னிச்சுங்க சார், காசுக்கு ஆசைப்பட்டு நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நாகு அப்ரோராக மாறிடுவான் ஒரு வழியாக. அப்போ தான் கார்த்திக்கும் எல்லா உண்மையும் புரிய வரும். உடனே இது வரைக்கும் நம்ம தப்பிச்சு கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு குற்றம் யார்கிட்டையும் பேச முடியாமல் பாயடிச்சு போய் நம்ம எஸ்எஸ்கே ஜெயிலுக்கும் போவார்.